குரங்கு வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ற மாதிரி இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்பவே டீட்டெயிலிங் இருக்கு இந்த சிற்பங்கள்ல. இதெல்லாமே வந்து பார்க்க முடியல, நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாத அளவுக்கு முள் புதர் வந்து மண்டி கிடக்குது. 2 பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த கல்வெட்டுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஸோ 2 பாண்டிய மன்னர்களுமே வந்து இந்த கோயிலை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து பாதுகாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட கோயில் கட்டி 150 வருஷம் கழிச்சு வந்த பாண்டிய மன்னனும் இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து திருப்படை செஞ்சு பாதுகாத்திருக்காரு. இந்த கோயில்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, சொல்றேன். அதுக்குதான் இந்த கல்லு. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இதை கவனிங்க. இந்த இடத்துல தட்டுறேன், ஏதாவது சவுண்டு கேக்குதா? அதே இங்க பாருங்க, கேக்குதா? இதுல நல்லாவே கேட்கும். ஆனா இதே இது கீழே இங்க தட்டுறேன், சவுண்ட் வித்தியாசம் தெரியுதா? இதுக்கு என்ன காரணம் தெரியல. ஆனா சிற்ப சாஸ்திரம் செய்யறவங்க சில பேர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சில சிற்பங்கள் அந்த கல்லை வந்து தேர்ந்தெடுத்து செதுக்குவாங்க. சில சிலைகளை தட்டினா சத்தம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கற்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கட்டினாங்களா இல்லை இயற்கையாக அமைஞ்சுதான் தெரியல. இந்த கற்களை தட்டினா சத்தம் வருது. இந்த கோயிலில் மூலவர் சிலை எதுவுமே இல்லை. ஆனால் கோயிலோட பின்புறத்தில் ஒரு விநாயகர் சிலை இன்னைக்கும் அப்படியே இருக்கு.